அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிய ஒரு பெரும் கொடும் சம்பவம் வேங்கை வயல் சம்பவம். கிட்டத்தட்ட 750 நாட்கள் கழித்து இந்த வேங்கை வயல் சம்பவத்தினுடைய குற்றப்பத்திரிகையை காவல்துறை நேற்று சமர்ப்பித்திருக்காங்க. வேங்கை வயல் கிராமத்தை சார்ந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த கிராமத்தை சார்ந்த முத்துகிருஷ்ணன், முரளிராஜா, சுதர்சன் இந்த 3 நபர்களும் குற்றவாளிகள் என்று காவல்துறை தன்னுடைய குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையில் நிவாரணம் தேடித்தரல, நீதியை தரல, அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. உண்மையிலே காவல்துறை இதில் குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க, வேங்கை வயல் சம்பவத்தில் என்ன நடந்தது, இதனுடைய உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டையிலிருந்து சரியாக ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வேங்கை வயல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு 3 குறிப்பிட்ட சமூகங்கள் இந்த நிலத்தில் வாழ்கிறாங்க. அதில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஒரு 36 வீடுகள் வாழுது. இதில் மேல்நிலை நீர்த்தக்கு தொட்டி இருக்குது. இந்த தொட்டியில் 2022 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி மனித மலம் கலந்திருப்பதாக சொல்லி ஒரு புகார் எழுது. இது எப்படி எழுந்துச்சு அப்படின்னா, இந்த கிராமத்தை சார்ந்த குழந்தைகள் வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைச்சி போயிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் அவங்களுக்கு காய்ச்சல் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அப்போது அந்த ஊர் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, காய்ச்சலுக்கான காரணம் இந்த நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலந்துருக்கிறது, அந்த தண்ணியை குடித்ததுனால தான் வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டு காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்கிற புகார் எழுது. இப்போ புதுக்கோட்டையுடைய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் 2 பேருமே சம்பவ இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் இந்த மாதிரி ஒரு பட்டியல் சமூக மக்களை உள்ளே அனுமதிக்கிற வழக்கம் இல்லைன்னு சொல்லி கோவிலுக்குள்ளே அந்த பெண்களையும் வேங்கை வயல் கிராமத்தினரையும் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் அழைச்சிட்டு போகிறாங்க. அது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக மாறுது. அதே போல் வேங்கை வயல் கிராமத்தில் இரட்டை குவளை முறை இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஊரில் தேநீர் கடை நடத்தி வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு SC/ST ஆக்டில் அவர் சிறைப்படுத்தப்படுறாரு. இப்படி இந்த ஊர் தொடர்பான செய்திகள் பரபரப்பாகுது. இந்த சூழ்நிலையில் இந்த ஊருக்கு காவல்துறை முழுமையாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் சொன்னது என்னென்னா, வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை யாரோ கலந்துட்டாங்க, அதனால் வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த ஊரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, சாதிய மோதல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் சாதிய மோதல் அந்த ஊரில் நடைபெறலை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பறையர் சமூகம், முத்திரையர் சமூகம், அகமுடையார் சமூகம், எல்லா செட்டியார் சமூகமும் இருக்காங்க. எல்லாருமே ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்கிறாங்க. விவசாயங்கள் செய்கிறாங்க, பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த ஊருடைய கபடி போட்டிகள் நடக்கிறது, எல்லாருலேயும் எல்லாரும் பங்கு கொள்கிறாங்க. எல்லோரும் ஒன்றா பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, ஒன்றா வயல்வெளிக்கு போகிறாங்க. அங்கே எந்த விதமான சாதி அடக்குமுறையோ இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு PCR வழக்கு கூட அந்த ஊரில் பதிவு செய்யப்படலை. அப்படிப்பட்ட ஊரில் ஒரு சாதிய முரண் இருக்குது, சாதிய சிக்கல் இருக்குது, சாதி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு. ஏன்னா இது இந்தியாவுடைய வரலாற்றில் இந்த தெருவில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிற நிலை இருந்திருக்கிறது. இந்த குளத்தில் குறிப்பிட்ட சமூக மக்கள் குளிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலை இருந்திருக்கிறது. இந்த வயல்வெளியாக குறிப்பிட்ட சமூக மக்கள் போகக்கூடாதுங்கிற நிலை இருந்திருக்கிறது. இந்த தெரு வழியாக போகக்கூடாது, இந்த சுடுகாட்டில் புதைக்கக்கூடாது, இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது, வேட்டி கட்டக்கூடாது, கோமணம் தான் பாய்ச்சணும், செருப்பு போட்டால் கூட கக்கத்தில் வச்சுக்கணும், இப்படி பல்வேறு அடக்குமுறைகள், இரட்டைக்கோளை முறை, தொட்டா தீட்டு, பாத்தா தீட்டு இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் குடிநீர் இருக்கக்கூடிய கிணத்துல இல்லை குளத்தில் நீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்த சம்பவம் நாவல்களில் கூட எங்கே கூட நம்ம படிக்கலை. ஒரு பெட்ரோலை ஊற்றுனாங்க, மண்டைக்காடு கலவரத்தில் பெட்ரோல் ஊற்றப்பட்டதாக, டீசல் ஊற்றப்பட்டதாக செய்திகளை நம்ம படிக்கிறோம் கலவரங்களில். ஆனால் மனித மலத்தை கலக்கிற சம்பவம் என்பது அது ஒரு அருவருக்கத்தக்க மிக மோசமான ஒரு முறையாக பார்க்கப்பட்டது. அதனால் வேங்கை வயல் சம்பவம் தமிழ்நாடு அரசுக்கும் சரி ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க ஒரு பெரிய கரும்புள்ளியாக இருந்தது. இது குறித்து பல்வேறு தலைவர்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் தான் முதல்ல ஒரு கட்சியின் தலைவராக வேங்கை வயலில் போயிட்டு பேசினார். இந்த சம்பவத்துக்கான தீர்வை நான் எங்களுடைய அதிகாரம் வருகிற பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாமல் அளவுக்கான சாதிய ஒற்றுமையை உருவாக்குவோம். அதே போல் எங்களுக்கு தேவை தனித்தொட்டி கிடையாது, பொது தொட்டி தான். தனித்தொட்டி என்பதே ஒரு பெரிய தீண்டாம. பட்டியல் சமூகத்துக்கு தனித்தொட்டி, இடைநிலை சமூகத்துக்கு ஒரு தனித்தொட்டி என்பது அது முழுக்க தீண்டாம. பொது தொட்டி தான் தேவை, புது தொட்டி தேவையில்லை, பொது தொட்டி தேவை என்று அண்ணன் சீமான் சொன்னார். இப்படி பல்வேறு சர்ச்சைகள் நிகழ்ந்த இந்த வேங்கை வயலில் இப்பொழுது காவல்துறை தன்னுடைய வெர்சனை,
தன் தரப்பை சொல்லியிருக்கிறாங்க, குற்றப்பத்திரிகையாக அளிச்சிருக்காங்க. காவல்துறையுடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வேங்கவேல் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள், அந்த மக்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை ஒத்துக்க சொல்லி காவல்துறை வந்து டார்ச்சர் பண்றாங்க. காவல்துறை தரப்புலேருந்து வேங்கவையில் கிராமத்தை சார்ந்த மக்களையே வந்து குற்றவாளி ஆக்க பார்க்குறாங்க அப்படின்னு அப்பப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இது பத்திரிகைகளில் ஊடகங்களில் செய்தியாக வந்து கொண்டு இருந்தது. வேங்கவயல் கிராமத்தை சார்ந்த முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சனன் இந்த 3 பேர் தான் இப்போ குற்றவாளி என்று காவல்துறை சொல்லியிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. நம்மகிட்ட இருக்கிற கேள்வி ஒன்றே ஒன்று தான். காவல்துறையின் குற்றப்பத்திரிகையில் சொல்லியதாக ஒரு காணொலியும் ஒரு ஆடியோவும் சமூக வலைதளங்களில் குறிப்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு என்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்திருக்கிறது. என்னம்மா என்ன விசாரிக்கலையா? என்ன விசாரிக்கல, இருங்க கூப்பிடுறேன். போன் மேல போன் அடிச்சுட்டு இருக்காது, அப்புறம் போனை கூட்டிட்டு. சரிம்மா, நான் இனிமேல் அடிக்கலாமா? நிதானிச்சு சொல்லணும். ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. நிதானிச்சு பேசணும். அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. பயங்கரமா போன். ஹலோ அத்தா, என்னப்பா நல்லா இருக்கீங்களா? அத்தா நல்லா இருக்கேன். அம்மா எல்லாம் சூரியலாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க அத்தா. என்னாச்சுப்பா பிரச்சனை? என்னாச்சு அதான் முரளி என்ன மேலதான் டவுட் போட்டு அவரை இது பண்ண பார்த்தா முந்தா நாள். அதான் அப்புறம் நேத்து தான் அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃப்ரீயா. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா. சரி சரிப்பா. ஒன்னும் ரொம்ப கடுபடி பண்ணல? இல்ல நேத்து அவெல்லாம் ஒன்னும் பண்ணல. சரியா சரியா. வேலை எதுவும் பண்ணி போட மாட்டாங்களே? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் அந்த அண்ணனும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் போயிருமா என்ன? ஐயோ ஐயோ, சொல்லி அது சொல்லாம நல்லா இருந்திருக்கலாம் நீங்க. அதான் வேற சொல்லாம ஏதாவது கடுபடி பண்ணுவாங்களே. சரிப்பா சரி பாத்துக்க. சரிங்க. ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு திருப்பி போட்ட ஒரு செய்தி, ஒரு முக்கியமான சம்பவம். அந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட வீடியோவும் ஆடியோவும் அரசு கொடுக்காம, காவல்துறை கொடுக்காம எப்படி இந்த தனியார் தொலைக்காட்சிக்கு போச்சு? 2022 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு 2025 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி ஆடியோ வெளிவர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இந்த 3 ஆண்டுகால இடைவெளி? இந்த 3 வருஷம் வெளிவராத ஆடியோவும் வீடியோவும் இப்போ வந்தது எப்படி? இந்த ஆடியோவை வெளியிட்டது யாரு? காவல்துறையின் வசம் இருக்கக்கூடிய ஆடியோ. குற்றப்பத்திரிகையில் காவல்துறை சொல்லியதாக ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, வேங்கவேல் கிராமத்துக்கு உட்பட்ட முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் முத்தையா அவர்கள் இந்த வேங்கவேல் கிராமத்தை சார்ந்த முரளிராஜா என்பவருடைய தந்தையை அவமானப்படுத்தியதாகவும், இந்த அவமானப்படுத்தியதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக முரளிராஜா என்பவர் காவலர், வேங்கவேல் கிராமத்தை சார்ந்தவர் முரளிராஜா, அவருடைய தூண்டுதலின் பேரில் அந்த கிராமத்தை சேர்ந்த சுதர்சன், முத்துகிருஷ்ணன் என்கிற 2 பேர் இந்த நீர்த்தேக்க தொட்டில இறங்கி அங்கேயே அவங்க மலம் இருந்து அந்த மலத்தை எடுத்து தண்ணி தொட்டில போட்டாங்க. அதற்கு பிறகு இந்த முரளிராஜா உண்மைக்கு புறம்பாக பேசினார். முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், அதே போல் முத்தையா, அதே போல் வந்து சுதர்சன் உள்ளிட்ட 87 பேருடைய அலைபேசிகளை முழுமையாக ஆய்வு செய்தோம். அதே போல் கிட்டத்தட்ட வேங்கவேல் கிராமத்தை சார்ந்த 317 பேர் சாட்சிகளாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரிக்கப்பட்டாங்க. 1 லட்சம் அலைபேசி உரையாடல்கள் இந்த முத்துகிருஷ்ணன், முத்தையா, சுதர்சன், முரளிராஜன் இவங்ககிட்ட இருந்து பல பேர்ட்டு பறிக்கப்பட்ட அலைபேசி எண்கள்லேருந்து யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணிக்காங்கன்னு சொல்லி 87 டவரை ஆய்வு செய்து அதில் 1 லட்சம் அலைபேசி எண்களுடைய உரையாடல்கள் பரிசோதிக்கப்பட்ட பிறகு அளிக்கப்பட்ட வீடியோக்களும் ஆடியோக்களும் முரளிராஜாவுடைய செல்போன்லேருந்து தடயவியல் துறையால் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு நிபுணர்களால் ஆய்வு செய்யப்பட்டு இது வேங்கவேல் நீர்த்தேக்க தொட்டியில் எடுத்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி எடுத்த வீடியோ தான். இதை சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க என்பதையும் உறுதி செய்து காவல்துறை இப்பொழுது குற்றப்பத்திரிகையாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. காவல்துறை தரப்பிலிருந்து முழுமையான ஆய்வுகள் நிகழ்ந்திருக்கிறது, தடவைகளுடைய ஆய்வுகள் நிகழ்ந்திருக்கிறது, மனித மலத்தை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க, டெஸ்ட் ரிப்போர்ட்டு, கால் ரெக்கார்டிங் ரிப்போர்ட்டு, வாட்ஸ்அப் உரையாடல், வாட்ஸ்அப் வீடியோ, வாட்ஸ்அப் ஆடியோ, அதே போல்
அந்த முரளிராஜனோ அவங்க பெரியம்மாவும் பேசிக்கிற மாதிரியான ஒரு உரையாடலும் சமூக வலைதளங்களில் வெளியாகிக்கிறது. அந்த உரையாடலை அடித்தாலும் சரி, எவ்வளவு துன்புறுத்தினாலும் சரி, ஒத்துக்காதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் சொல்லுது. ஒத்துக்காதீங்கன்னா யார்கிட்ட ஒத்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்ககிட்ட தான் ஒத்துக்காதீங்கன்னு சொல்ல முடியும். அப்போ ஒத்துக்காதீங்கன்னு சொல்லி அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் பழிக்கும்படி வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் காவல்துறையினுடைய குற்றச்சாட்டு. வேங்கவயல் சம்பவம் எவ்வளவு பெரிய பேரதிர்ச்சியை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுத்ததோ. இங்கே பாதிக்கப்பட்டவங்க, பாதிக்க உருவாக்கினவங்க 2 பேர் இருக்காங்க. தாழ கடப்பாரை தற்காப்பதை தர்மம். பாதிக்கப்பட்ட எவனோ அவன் பக்கம் நிற்பதை தர்மம். வேங்கவயல் ஊர் மக்கள் வேங்கவயலுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஊரில் கூடிய எல்லா சமூக மக்களையும் நான் சந்தித்தேன். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் இதுவரைக்கும் சாதி ரீதியாக எந்த துவேஷத்திலும் ஈடுபட்டதில்லை. ஆனால் எங்கள் ஊரை நாங்கள் பெரிய சாதி வெறியர்கள் போல காட்டுறாங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. வேங்கவயல் கிராமத்தில் கூடிய மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சாங்க. இந்த பக்கம் நம்ம ஓட்டு கேட்டு போகும்போது கூட அந்த மக்கள் எப்படி நீங்கள் ஓட்டு கேட்டுறீங்க, எங்கள் ஊர் அவமானப்பட்டுருச்சு, எங்கள் ஊரை அசிங்கமாக ஊடகங்களை காட்டுறாங்க, எங்கள் ஊருக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வாங்கன்னு சொல்லி கூட சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த ஊருடைய மக்கள் இப்பொழுது என்னவாக அதை பார்ப்பாங்க? எல்லா ஊடகங்களும் வேங்கவயலில் இரட்டைக்கொலை முறை இருக்குது, சாதி அடக்குமுறை இருக்குது, கோவிலுக்குள்ளே விடமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கோவிலுக்குள்ளே, அதாவது முத்தரையர் சமூக மக்கள் வழிபடக்கூடிய ஒரு கோயிலில் பறையர் சமூக மக்கள் அதாவது இந்த ஒரு சாமி, அவர் ஒரு சாமி, அவர் தான் அந்த கோவிலில் வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு சாமி. அவங்க வழிநடத்தி போனால் தான் இவங்களே சாமி கும்பிட முடிய அளவுக்கு 2 சமூகத்துக்குமான இணக்கம் இருந்திருக்கு. அதே போல் இந்த இரட்டைக்கொலை முறைங்கிறது ஒன்றும் கிடையாது. எல்லா ஊர் டீ கடையிலையும் கண்ணாடி டம்ளர் இருக்கும், இந்த டபரா கிளாஸும் இருக்கும். அதே போல் அந்த ஊர்லேயும் இருந்திருக்கு. என்ன 2 டம்ளர் வச்சுருக்கீங்க, இரட்டைக்கொலை வரை கடைப்பிடிக்கணும்னா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த தேநீர் கடை நடத்துனவர். 2 டம்ளர்னா 2 டம்ளர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இரட்டைக்கொலை முறை சுற்றிக்குள்ளே போட்டாங்க. ஒருத்தன் கத்தியால் ஒருத்தனை குத்திட்டாங்களாம், குத்தி செத்து கிடந்திருக்கான். அப்போ காவல்துறை போய் கேட்டிருக்காங்க, உன்னை யாருப்பா கொண்டது? ஐயா சாமி, ஐயா சாமி, ஐயா சாமின்னு. யார் அவன் ஐயா சாமி இந்த கூட்டத்தில் அப்படின்னே? ஐயா என் பேர் ஐயா சாமின்னு அவனை கைது பண்ணிட்டாங்க. அவன் காப்பாற்ற உயிர் போகும்போது ஐயா சாமி, ஐயா சாமின்னு காப்பாற்றுக்கிட்டு இருக்கான். இவன் ஐயா சாமி தான் கொலை பண்ணாருன்னு சொல்லி தூக்கி போயிட்டாங்க. அதே மாதிரி 2 டம்ளர் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் 2 டம்ளர் வச்சுருக்கேன், ஒரு இரட்டை கொலை தூக்கி உள்ளே போட்டாங்க. இதான் இந்த ஊரில் நடந்ததாக அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. இப்படி இந்த சம்பவங்கள் எல்லாமே ஊடகங்களால் திரித்து காட்டப்பட்டு இன்றைக்கு காவல்துறை தன் தரப்பை சொல்லியிருக்கிறது. இப்பொழுது விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாங்க. 2 பேருமே திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள். தமிழ்நாடு காவல்துறை என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, நேரடியான உள்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில் தான் சிபிசிடி வருது. சிபிஐ விசாரணை விட சிபிசிஐடி விசாரணை என்பது நேர்மையாக நடக்கும்னு சொல்லி பல்வேறு தலைவர்கள் சொல்லுவாங்க. குறிப்பாக அண்ணன் சீமான்லாம் சிபிஐ விசாரணை தேவையில்லை, தமிழ்நாட்டு காவல்துறையை சிறந்த காவல்துறை தான், சிபிசிஐடியே நல்ல விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க தமிழ்நாடு அரசுடைய திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இப்பொழுது தமிழ்நாடு காவல்துறையினுடைய இந்த விசாரணை சரியில்லை, குற்றப்பத்திரிகை தவறு, எங்களுக்கு சிபிஐ வேணுங்கிறாங்க. சிபிஐ என்பது மத்திய அரசில் பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை. சிபிஐயை, இடியை, ஐடியை பாஜக தன்னுடைய ஊதுகுழலாக பயன்படுத்துகிறதுங்கிற குற்றச்சாட்டை வைத்த மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது வேங்கவயல் சம்பவத்தில் மட்டும் சிபிஐ விசாரணை கேட்பது முன்னுக்கு பின்னு முரணா இருக்கு. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, தமிழ்நாடு காவல்துறை சரியில்லை அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை விசாரணை சரியில்லை அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை குற்றப்பத்திரிகை சரியில்லை அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறையை வழிநடத்தக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் சரியில்லை தானே அர்த்தம். ஏன் திமுக அரசை நீங்கள் கண்டிக்கலை? அந்த அரசை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சரை ஏன் நீங்கள் கண்டிக்கலை? சட்டத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை மரியாதைக்குரிய ரகுபதி அவர்களே நீங்கள் கண்டிக்கலை. அவர்களை கண்டிக்காமல் 1-to-1 பார்த்து ஆதவர்ஜுனா பேட்டி கொடுத்தா அதற்காக போய் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வேங்கவயலுக்காக ஏங்க போய் அங்கே சந்திக்கலை? அங்கே சந்திக்காமல் வேங்கவயலில் போய் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்குது. ஆட்சி உங்ககிட்ட இருக்குது, கட்சி உங்ககிட்ட இருக்கு, உங்க கூட்டணி 25 சீட்டு 2026 கேட்க போறீங்க வன்னியரசு தலைமையில். அப்படிப்பட்ட நீங்க அங்க போய் பேசாம இங்க போய் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. எப்போதுமே பொய் வேகமா ஓடும், உண்மை நொண்டும். ஆனா பொய் வீழ்ந்துரும், உண்மை ஜெயிக்கும். வேங்கவயலில் காவல்துறை சொல்லிக்கிறது உண்மையா இல்லை அந்த மக்கள் சொல்வது உண்மையா என்று இப்போ தீர்மானிக்கிற இடத்துல இருப்பது நீதிமன்றம்.
உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றப்பத்திரிகையை நீங்கள் ஆவணமாக தாக்கல் பண்ணுங்க, மனுவாக போடுங்க, அதனுடைய ஆதாரங்களை 87 செல்ஃபோன் நம்பர், வீடியோ, ஆடியோ, டிஎன்ஏ டெஸ்ட்டு, அதே போல் 1 லட்சம் அலைபேசி உரையாடலுடைய டெஸ்ட்டு, இது எல்லாத்தையும் 313 சாட்சிகள், இதை எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தை சமர்ப்பணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் முடிவு செய்ய முடியும் சொல்லி நீதிமன்றம் சொல்லிக்கிறது. இப்பொழுதைக்கு வேங்கவேல் சம்பவத்தினுடைய தீர்ப்பு, முடிவு, இதில் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் போயிருக்கிறது. நிச்சயம் உண்மை வெளியே வரும். யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் தமிழக அரசு இதில் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும். சொல்லப்போனால் வேங்கவேல் சம்பவத்தை 750 நாட்கள் கழிச்சு இப்போ வெளியிடுவதற்கான காரணமே வேறு வழியே இல்லைங்கிற நிலையில தான் தமிழ்நாடு அரசு வெளியிடுவதாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேங்கவேலுக்கு தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து போதா இருந்துச்சு, பரந்தூருக்கு போயிட்டு வந்தார், வேங்கவேலுக்கும் போகிறாரு. ஒரு பக்கம் சீமானவர்கள் தொடர்ச்சியாக வேங்கவேல் குறித்து பேசுகிறாரு, நாம் தமிழ் கட்சி பேசுறது, எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க. அப்போது இந்த சம்பவத்தின் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இதுக்கு முடிவு கட்டணும் சொல்லி முடிவெடுத்த பிறகுதான் தமிழ்நாடு அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல் சொல்லுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.